ஓகே. ஹாய் காய்ஸ். ஸோ திஸ் வீடியோ இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட DJI மினி 3 ப்ரோ. ஸோ இதுதான் வந்து இதை பற்றி தான் சொல்லலான்னு இருக்கேன். இது என்ன பிஸ்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, DJI மினி 3 ப்ரோ இங்கே இருக்குது. இதோட கேமரா. ஓகே. ஸோ இதோட ப்ரோஸ் கான்ஸ். ஸோ இப்போ இந்த 2025 இதை வாங்கினா இது ஒர்த் இட்டா, என்ன இது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது ரேண்டமாகவே தான் இருக்கும், பாயிண்ட் வைஸ் பாயிண்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பில்ட் குவாலிட்டி. ஸோ பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ கழித்து வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நான் வாங்கினது வந்து மார்ச் ஆர் ஐ திங்க் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 16th செப்டம்பர் 2023 அந்த டேட்டியாகவும் இருக்குது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 500+ ஆஃப் டேஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு முதல்ல வந்துட்டு வீடியோலாம் நிறையா பார்த்துருந்தேன். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எந்த சைட்லையுமே வந்து பழைய பிளாஸ்டிக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கான அந்த மாதிரி அந்த பில்ட் குவாலிட்டி அப்படி தெரியலாம். பட் உண்மையிலே இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் ஓகே, போது ஓகே, லெட்ஸ் கம் டு த கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் பொறுத்தவரையில் ஸோ பிரைட்னஸ் நெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 700 நெட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து எனக்கு வந்து வெளியே பீக் ரொம்ப அதிகமான வெயில் இருந்தது அப்படின்னா ஓரளவு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. பட் வந்துட்டு ஸ்டில் நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது இதை பார்க்கும்போது வந்து எனக்கு இன்னும் கம்மியாக தான் தெரிஞ்சு. ஸோ ஒரு ஷேடில் இருந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நம்பர் 1 பாயிண்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த த்ராட்டில் இருக்குல்ல, இந்த த்ராட்டில் வந்து எங்கே ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல எங்கே இதாக இருக்கா இந்த 2 கேப். ஸோ இதில் தான் வந்து இந்த த்ராட்டில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த த்ராட்டில் வந்துட்டு இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது எங்கேயா தொலைஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனை. ப்ளஸ் வந்து சாதாரணமாக நம்ம இந்தியன் அமேசான்லேயும் சரி, எங்கே இருக்குது கேமரா ஸோ நம்ம இந்தியன் அமேசான்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இது 300-400 ருபீஸ்லாம் விற்கிறாங்க. நல்ல வேலை இது இப்போ வரைக்கும் நான் தொலைக்காமல் வச்சுருக்கேன். ஸோ என்னோட டோட்டல் ஃப்ளைட் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 130+ ஹவர்ஸோ ஏதோ வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அதனால தான் அதை வந்து ரிவ்யூ பண்ணி இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இது போக நான் இதோட எதை கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா Mavic 3. ஸோ Mavic 3 வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் தொட்டு பார்த்துருக்கேன், ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் இது வந்து பல நாளாக வந்து இந்த 500 டேஸ் ஆஃப் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணி நான் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஒன் மோர் திங். ஸோ இதில் வந்து ஆம்னி டைரக்ஷனல் கிடையாது. ஆனால் மினி 4 ப்ரோவில் வந்துட்டு ஆம்னி டைரக்ஷன் உண்டு. 8 டைரக்ஷனையும் வந்துட்டு சென்ஸ் பண்ணிடும். பட் இதில் வந்து ஃபார்வர்ட் இருக்குது, டவுன்வர்ட் இருக்குது, பேக்வேர்ட் இருக்குது, மேலே டாப் கிடையாது. இதே இது 4ல் வந்து ஆம்னி டைரக்ஷன் ஈச் சைட்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து சென்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ விச் இஸ் மச் பெட்டர். பட் வந்து நான் என்ன காம்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃப்ளைமோர் இது வாங்கலை, நான் யூஎஸ்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ யூஎஸ்லேருந்து வாங்கும்போது எனக்கு அரௌண்ட் இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி வரும்போது அப்போ வந்து எனக்கு 71 தான் வந்துச்சு. ஸோ ஃப்ளைமோர் காம்போ ஏன் வாங்கலை அப்படின்னா அது பேட்டரிஸ் நிறையா இருக்கும். அண்ட் மோரோவர் இது பார்த்தோம் அப்படின்னா இது டாய் கேட்டகரியில் தான், அது 250 கிராம்ஸோட கீழே இருக்குது. ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலரும் இந்த இது மட்டும் தான் வாங்கினது. இது 2 மட்டும் தான் ஒரு பேக்கேஜில் வரும். ஸோ அந்த பேக்கேஜிங் வந்து காமிச்சிடுறேனே. பேக்கேஜ் எங்கே இருக்குது, இதுதான் டப்பா. ஸோ மினி 3 ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, பழகுவீங்க, ஒரு மினி 4லாம் வேணாம், இல்லை உங்களுக்கு FPV ட்ரோன்ஸ் பற்றிலாம் ஐடியா இல்லை அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணி பேசிக்காக இது பண்ணிக்கலாம். நான் கற்றுக்கிட்டது 100% வந்துட்டு ஆன்லைன் பார்த்து மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். ஆன்லைனில் ஜஸ்ட் வந்து யாராவது யூடியூப்பில் மேக்ஸிமம் ஒயிட் பீப்புள் தான் போட்டிருந்தாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒன் மோர் பாயிண்ட். ஸோ இனிஷியலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் எடுக்க தெரியல, ஜஸ்ட் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ இதிலே பார்த்தோம் அப்படின்னா இது கிளிக் பண்ணுறேன், டேக் ஆஃப் அப்படின்றத அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ அது வேறு விஷயம். இல்லை நான் வந்து 2 த்ராட்லையும் வந்து கீழே இறக்கி உள்ள இன்வர்டாக நான் தள்ளினேன் அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு யாரும் படிக்கலை, இது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சா இந்த அழகாக மாஸ்டர் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டர் ஷாட்ஸ் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் அவனே வச்சுருப்பான். உங்களுக்கு என்ன வேணும், ட்ரோனி வியூவா, அந்த ஸ்பைரல் வியூவா, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லாங் ஷாட்டில் எனக்கு வந்து அப்படி சினிமேட்டிக்காக எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க வந்துடும், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு பிரச்சனை வந்து இப்போவே நான் சொல்லிடுறேனே. ஸோ இதோட ஹீட்டிங் இஷ்யூ வந்து எக்குத்தப்பாக இருக்குது. ஸோ கூல்டான பிளேஸஸில் யூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சொல்லேன். ஸோ கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்து நான் வயநாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மிஸ்டியாக மாய்ஸ்சரைஸ்டாக வந்துட்டு அப்படியே ஒயிட் கலரில் காலையில் 6 மணிக்கு போல இருந்துச்சு. சரி இந்த மிஸ்ட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டு விட்டுட்டேன். போயிட்டு வந்து இறங்குது, மேலே ஃபுல்லாக தொட்டு பார்த்தா தண்ணியாக இருக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா இந்த காயில் வந்து ஓப்பனாக இருக்கா, இந்த காயிலில் தண்ணி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. 2வது நாள் எடுக்கிறேன், ஒன் ஆஃப் த விங் இஸ் டேமேஜ், ப்ளீஸ் கான்டாக்ட் ஆத்தரைஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கன்சோலில் வந்துட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன செய்ய அப்படின்றது ரொம்ப நேரமாக தெரியாமல் இருந்துச்சு.
அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு சரி நான் இங்கே பெங்களூரில் வந்து எக்ஸ்பூம்னு சொல்லி பக்கத்தில் ஹெச்எஸ்ஆரில் இருக்குது. ஸோ அங்கே போய் சரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஓகே நமக்கு ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னது செக் பண்ணலாமா ரிலேபிளா அப்படின்னு செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ChatGPTல போய் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இதை நாமளே ஏதாவது சரி பண்ண முடியுமா இந்த விங்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வந்து ட்ரை ரன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி பைக் ஆன் பண்ணி வச்சு உருன்னு திரும்புவோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் விங்ஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சு கீழே வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுவே எனக்கு ட்ரை ஆகி எனக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே வாட் இஸ் ஒன் மோர் திங். ஸோ ஹேண்டில் பிடிக்கிறது வந்துட்டு இது வந்து நாட் அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரோ நான் பிடிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கேட்ச் அந்தளவு வந்துட்டு இதாக இல்லை எனக்கு. ஏன்னா கையில் நானும் ஒர்க்கை விட்டு வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல அப்படியே சர்க்குன்னு அப்படி வெட்டியிருக்கு. ப்ளஸ் நான் இந்த விங்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த விங்ஸ் உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் டேமேஜ் ஆனது. இது என்ன அப்படின்னா என் கையில் அடிபட்டது ப்ளஸ் வந்து ஏதாவது ராக்கில் போய் முட்டி நான் அடிப்பாட்டினது இந்த மாதிரி விஷயத்தினால எனக்கு வந்து அடிப்படவும் செஞ்சுருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ஓகே ஸோ வாட் எல்ஸ். பேட்ரி பார்க்குறப்ப இது வந்து ஜஸ்ட் 34 minutes ஆஃப் பேட்ரி கொடுக்குறது தான். அந்த ஃப்ளை மோடில் தான் 49 minutes சம்திங் வரும். அண்ட் ரேஞ்ச் வந்து நான் எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரௌண்ட் 600 to 700 meters தான் நான் மேக்ஸிமம் விட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் வந்துருச்சு. நான் என்கிட்ட மலையில் எங்கிட்ட நின்றுட்டு பண்ணிப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஆனால் ஓப்பனாக இருக்காது. எங்கிட்ட ட்ரீஸ் எங்கேயாவது அடியில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் ஷாட் விட்டு நான் வந்து இன்னும் லாங் ஷாட்னா கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஏதாவது ஓப்பன் பொசிஷனில் நான் அதை இன்னும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். மற்றபடி நான் 600 meters விட்டுருக்கேன்னா அசால்ட்டாக விட்டுருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு தேனியில் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க. ஸோ அந்த பாலம் வரைக்கும் நான் போயிட்டு அதில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 600 meters ஏரியல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 600 meters இருக்கும். இந்த பக்கம் ஒரு 7 meters. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.2 kilometers இப்படி போயிருக்கேன். அங்கேருந்து இங்கே இந்த பாயிண்ட் பட் நாட் அஸ் லைக் ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்துட்டு நான் என் பாயிண்ட்லேருந்து நான் என்னோட சென்டர் பாயிண்ட் நான் கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட்லேருந்து நான் வந்து அவ்வளோ தூரங்கள் நான் போனதில்லை. ஓகே அண்ட் வாட் எல்ஸ். ஸோ ஓகே இன்னும் ஒரு கான்ஸ் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இந்த கன்சோல்லையும் சரி இல்லை இதுலேயும் சரி இதில் வந்து 2 GB தான் இன்டர்னல் கொடுக்கலாம், இதுலேயும் 2 GB தான் இன்டர்னல் கொடுக்கலாம். ஒன்று இதுலேயாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இல்லை அதுலேயாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. என்ன கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நான் 2 கார்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று 256 ஒன்று வந்து 128 2 கார்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கடுப்பான விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆப் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஆப் இருக்குது. ஸோ யாருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே இருக்குது குயிக் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பான், ஆல்பம்னு வச்சுருப்பான். அது ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பார்த்துக்கலாம், ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ் இட் இஸ் ஃபைன் பட் ஸ்டில் ஏதாவது இன்டர்னல் கொடுத்து வச்சுருக்கலாம். அவன் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் போட்டு எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது. ப்ளஸ் இது ஏதாவது ஐ திங்க் இன்னும் 4லேயுமே வந்து இதே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இது சம்திங் வேறு ஏதாவது அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓகே ஸோ இதோட ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா 2.4 GHz அண்ட் 5.8 GHz ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் FPVயில் கனெக்ட் பண்ணலாம். பட் FPVயோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மண்டையை மட்டும் பாருங்கள் இந்த அளவு தான் திரும்பும். அதுக்கப்புறம் அது இது ஸ்ட்ரெயிட் ஆகிக்கலாம். இப்படி திரும்புதா இவனை ஃபுல்லாக கொண்டு போகும்போது இங்கே பாருங்கள் மொத்தமாக வந்து வெர்டிக்கல் மாதிரி திரும்பிக்கிடுது. டடக் இவ்வளோ தான் வந்து இதோட ஆப்ஷன். ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் FPVயாக வந்துட்டு என்னால் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. நாட் பாசிபிள், வேயே கிடையாது. அண்ட் காகுல்ஸ் வாங்கினாலும் வேஸ்ட்டு தான். காகுல்ஸ் வாங்கி நான் இதை ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதுக்கு நான் FPV அவாட்டா 2K நான் போயிடலாம். பட் ஒன்ஸ் யூ பிகம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் அதுக்கப்புறம் தான் FPV வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ ஒரு பேசிக் ட்ரோனை வந்து நீங்கள் ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு FPVக்கு போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே ஓட போகிறது லைசன்ஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் 250 grams விட கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால லைசன்ஸ் தேவைப்படாது. அண்ட் ஒன் மோர் திங். ஸோ ஆல்டிடியூட் பொறுத்தவரை நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்க வெர்ஷனில் வந்துட்டு எனக்கு இந்தியாவில் வந்துட்டு 120 meters மேலே வர மாட்டான். ஏடா அது லூசரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கலாம், ஆனால் ஹைட் 120 meters மேலே போக மாட்டேது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அப்டேட் வந்துருச்சு. அது ஒரு 7-8 months கிட்டத்தட்ட 1 yearக்குள்ளே இருக்கும். அப்போவே வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 120 meters மேலேயும் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அது பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் வாட் எல்ஸ். பேட்ரி பற்றி சொல்லிட்டேன், சென்சார்ஸ் பற்றி சொல்லிட்டேன். விங்ஸ். ஸோ விங்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றும் இது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணதில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த காயிலில் வந்து தூசி அதிகமாக படக்கூடாது. இல்லை அப்படின்னா இந்த தூசி பறக்கிறது வந்து நான் கீழே வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது நமக்கு தூசி இருக்கும்.
ஏதாவது மண்ணில் வச்சோ இல்லாட்டி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னும் போது நான் ஒவ்வொரு இடத்துக்கும் இதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு கேலண்டர் அட்டையை கொண்டு போய் நான் வந்து ஒரு சில இடத்துலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனால் எங்கேயாவது நான் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சா எனக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு வரது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ கையிலேருந்து வந்து லேண்டர் பண்ணுறதோ இல்லை டேக் ஆஃப் பண்ணுறதோ வந்து இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். இஃப் லைக் யூ ஆர் த ஒன்லி பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரோன் அப்படின்னா, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது பிடிக்கும் போது ஒன்று கையில் அடிபட்டுருது, இல்லை அப்படின்னா அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க இல்லை பயப்படுறாங்க. ஸோ அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ கண்ட்ரோல் பண்ணுறவங்க போய் இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டாக வந்துட்டு இப்போ கையில் வரும்போது வந்து ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லை அப்படின்னா அமேசானில் வந்துட்டு ஆக்சுவலி இது ப்ரொடக்டிவ் கவர்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஆத்தரைஸ்ட். ஸோ ஐ டோன்ட் கெஸ் அது போட்டு இது பண்ணோம் அப்படின்றதுக்கு எனக்கு வாங்கவும் எனக்கு தோணல. நான் இது வரைக்கும் வந்து நான் அந்த ஒரிஜினல் டப்பா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வந்துட்டு கேஸும் வந்து நான் எதுவுமே யூஸும் பண்ணல. ஓகே, ஸோ ஓடபோது கிம்பிள் ப்ரொடெக்டர் அண்ட் இது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது அழகான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த கிம்பிள் ப்ரொடெக்டர் தான். ஸோ உள்ளே வைக்கும்போது அடிபடாமல் இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 48 மெகா பிக்சல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 48 மெகா பிக்சல்ஸ் இஸ் குட். இட் ஹாஸ் 2 வீடியோ கோடிங் ஃபார்மேட்ஸ், H264, H265. ஸோ இது வந்து ஃபார் எடிட்டிங் பர்பஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், இது வந்து நல்லா தான் இருக்குது. எஸ், இட் இஸ் ஃபைன். ஒன்று 2 மோட் இருக்குது. டி சினி லைக்னு ஒன்று இருக்குது, ஒன்று நார்மல் இருக்குது. இந்த டி சினி லைக் வந்துட்டு இந்த ப்ரோவாக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த கலர் கிராஃப்டிங்காக கலர் கிரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதில் வச்சு அதுக்கப்புறமா அதில் கொண்டு போகிற இந்த H264 ஃபார்மேட்டு இல்லை 265 ஃபார்மேட்லேயே வச்சு கொண்டு போகிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி இந்த நார்மலில் வச்சுட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வச்சு விளையாடுறவங்களுக்கு இதுவே ஓகேவானது. ஸோ இது வந்துட்டு இன்னும் என்னைய கேட்டால் இது ஃபைன் டியூன் பண்ணி தான் ஆகணும் அவங்க. ஸோ 2 சைட்லேயுமே வந்துட்டு நார்மலில் வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எடிட்டிங் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ண முடியாது. அதேமாதிரி டிசி லைக்கில் வச்சுட்டு ஃபுல் ப்ரோவாக வச்சு எடிட் பண்ணும்போதும் வந்து அந்தளவுக்கு வந்து அந்தளவு கலர் கிரேடிங் வந்து இதில் வந்து வரலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, வேறு என்ன? ஹோட்டல்ஸ் நான் ஆஃப் ஆயிடுச்சா? சூடாகி ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பர் இல்லையே. ஏர்க்ராஃப்ட் சிட்டிங் ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட், பவரிங் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலியா. எங்கே இருக்குது தெரியுதா? என்ன தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனால் இருந்தால் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு பயங்கரமாக சுடுது ஆக்சுவலி. இப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் என்ன இருக்குது? ஷார்ட்ஸ் பற்றி பேசிட்டேன், ஏதோ ஸ்ட்ரக்சர் பற்றி பேசிட்டேன், கன்சோலோட இது பற்றி பேசிட்டேன், மெமரி பற்றி பேசிட்டேன். ஓகே, இதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 ட்ரிப்புக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து சார்ஜ் வந்து இறங்க மாட்டேங்குது. மீன்வைல் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து 34 மினிட்ஸ் அப்படின் போது இஃப் யூஆர் லைக் இங்கேயே வேலை வச்சு நீங்கள் 34 மினிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம பைக் மைலேஜ் மாதிரி தான். அவன் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு மைலேஜ் சொல்லுவான். நமக்கு வரும்போது வந்து அந்த மைலேஜ் கிடைக்காது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து 3 மோட் இருக்குது, சினிமேட்டிக், நார்மல் அண்ட் ஸ்பீடு. எஸ் வந்து ஸ்பீடு தான் நினைக்கிறேன். ஸோ நார்மலில் வச்சு ஓகே பண்ணும்போது ஓகே நார்மலிஸ்டாக இருக்கும். அது சினிமேட்டிக் அப்படின்போது இன்னும் ஸ்லோவாகிடும். இந்த எஸ்ஸில் போடும்போது வந்து நமக்கு வந்து அப்ஸ்டிக்கல் சென்சிங் ஆஃப் ஆகிடும். எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது உருன்னு விட்டு போனோம் அப்படின்னு மட்டும் தான் அந்த எஸ் மோடில் வச்சுட்டு போட முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஓகே, அதுக்கப்புறமா இந்த மேப்பிங் பற்றி நான் பேசி ஆகணும். மேப்பிங் அண்ட் சென்சார்ஸ். ஸோ நான் டக்குன்னு ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த சிக்னல் வந்துட்டு எத்தனை சேட்டலைட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 26 to 28 வந்துட்டு பண்ணிடுச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது கனெக்ஷன், சூப்பராக இருக்குது, பண்ணிடலாம். இதே இது வந்து எனக்கு ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னா 16, 17 தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் விடும்போது நான் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா ஓகே, எனக்கு வந்து ஹோம் பாயிண்ட் அப்டேட் ஆகுறது சப்போஸ் அந்த 16 இல்லை 15 அந்த ரேஞ்சில் வந்து சேட்டலைட் கம்மியாக இருக்குது அந்த டைமில் வந்து ஹோம் பாயிண்ட் அப்டேட் ஆகுது அப்படின்னா பக்கத்து தெருவோ இல்லாட்டி அடுத்த தெருலையோ ஹோம் பாயிண்ட் அப்டேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. திருப்பி நான் டேக் ஆஃப் பண்ணும்போது என்னோட ஹோம் பாயிண்ட் வந்துட்டு ஆளை காணும் அப்படின்னு தேடும்போது எங்கேயோ அடுத்த தெருலையோ எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி நான் சென்ஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கு. இல்லை அப்படின்னா மேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவாக இருக்குது, இந்த ஏரியா மேப் நமக்கு தெரிஞ்ச மேப் அப்படின்னா அதை பார்த்து நம்ம வந்துடலாம். ஸோ வந்துட்டு இந்த கன்சோலும் அதுவும் ப்ளஸ் வந்து ஜிபிஎஸும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக, ஐ மீன் இந்த ப்ரைஸில் இந்த சைஸில் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கிறது பெரிய விஷயந்தான். பட் ஸ்டில் வி நீட் மோர், இதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ ஓகே, லெட்ஸ் கம் டு அ கன்க்ளூஷன் வேர் நான் வந்து மேவிக் 3 பார்த்தேன். ஸோ அதோட கேமரா வந்துட்டு செட்டப் வேறு, இது வேறு. இந்த 48 மெகா பிக்சல் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே. ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ஐ மீன் ப்ரொஃபஷனல் இன் சென்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் மாதிரி நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் 3 பார்த்தோன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்ஸ்பயர் 3 எடுக்கணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அப்படி ஸ்பைடர் மாதிரி அப்படியே அந்த டெமோகார்கன், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டெமோகார்கனில் வந்துட்டு அந்த ஒரு கிரியேச்சர் எப்படி வச்சுட்டு வரும்ல
அந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இன்ஸ்பயர் 3லாம் நான் ஒன்றும் நேரில் கூட பார்த்ததில்ல. பட் ஒரு யூடியூப் வீடியோவுக்கு திஸ் இஸ் ஃபைன். இல்லை நம்ம வந்து நம்ம இவரெல்லாம் எடுத்துருப்பார்ல, நம்ம லியோ படத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுகு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவாட்டா 2 வச்சே வந்து அந்த அளவுக்கு எடுத்துடலாம். அதை விட பெருசாக காஸ்ட்லியாக போகிறதுக்கு தேவைப்பட அவசியம் இல்லை. அன்லெஸ் இட் நீட்ஸ் ஸோ மச் ஆஃப் எடிட்டிங் அண்ட் அதர் ஒர்க்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அது தனி. ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், வெதர் டு பை Mini 4 Pro or Mini 3 Pro. Okay, if you are like into a very newbie but you have a limited budget அப்படின்னா Mini 3 Pro இப்போயும் போகலாம். நல்லா இருக்குது, கேமரா சூப்பராக இருக்குது, ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது. பேட்டரி மட்டும்தான் 34 மினிட்ஸ். நீங்கள் 34 மினிட்ஸாக ஓட்டி போய் நீங்கள் இது பண்ண போகிறீங்க இல்லை. மேக்ஸிமம் விட்டால் வந்து முந்தி வந்து அப்படி பண்ணேன், லாங்காக எடுத்து வச்சு ஆன் பண்ணேன், இங்கே போகுது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே வர்றது. இப்போ வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் எதுவுமே தேவையில்லை. நான் இதிலே வச்சுட்டு நான் மேப்பு இதையும் வச்சுட்டு, ஸோ இதிலே வந்துட்டு இன்னொரு இதுவும் கீழே வரும், ஒரு டேரக்ஷன், ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று வந்துட்டுருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் திருப்பி என்னால் ரிட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு வர முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி கேலிப்ரேஷன் விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ Mini 3 Pro is fine if you are like with a limited budget. Yes, you can go for it. Or if you have more budget and a fresher, you can go for Mini 4 Pro. இதை தவிர்த்து இல்லை நான் ஃப்ரெஷர்லாம் இல்லை, ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது சின்ன ட்ரோனே வச்சுருந்தாலும் then you can go for Mavic or some other versions. So with related to DJI brand, it's so good, you can rely on it. இது வந்து நம்பி வாங்கலாம். எஸ், தேங்க்யூ. இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.